வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆர்ஆர் விசஸ் எல்ஐஜி மேட்ச்சு. எல்ஐஜி வந்து இங்கே லக்னோவில் நடக்கும் மேட்ச். இன்றைக்கி 7:30 PM நடக்குது மேட்ச்சு. ஏன்னா லக்னோ வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை வந்து 2 டைம் வின் பண்ணிட்டாங்களே. ஹோம் கிரவுண்ட்லேயும் சரி, அங்கே அவையிலையும் சரி வின் பண்ணிட்டாங்க. என்ன காரணம், மெயினாக டாஸ் தோற்றது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். அன்றைக்கி டாஸு இந்த 7 நம்ம ருத்ராஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டாஸ் தோற்றுருக்காப்புல. 7ல் ஒரு 2 டாஸ் ஜெயிச்சிருந்தேன். எந்நேரம் நம்ம 12 பாயிண்டில் மேலே இருப்போம் நண்பர்களே. அது ஒரு பெரிய ட்ராபாக் நண்பர்களே. பாயிண்ட் டேபிளில் இவங்க ஃபஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச விஷயம். ராஜஸ்தான், லக்னோ வந்து 3ஆவது இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4th பிளேஸில் இருக்காங்க நண்பர்களே. சரிங்களா, இப்போ பிக் பிக்சர் பார்க்கலாம். எல்ஐஜி ஆர்ஆர் 2 டீம் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸு, டெல்லி இந்த மாதிரி டீமும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஆல்ரெடி ஆர்ஆர் 14 பாயிண்டில் இருக்காங்க. ஒரு வின்னுனா டேரெக்டாக பிளே ஆஃப், இன்றைக்கி வின் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் ஃபஸ்ட் டீமாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அது ஒரு ரெக்கார்டு தான் இருக்கும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அந்த ஸ்டேடியம் வந்து வெதர் பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் லோ, பேக் சாயிலாக, ட்ரூ பவுன்சி ரெட்டு எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். பட் எனக்கு செகண்ட் பேட்டிங்னா ஓரளவுக்கு நல்லா வரும் நண்பர்களே. பேட்டிங் வந்து அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போன மேட்ச்சில் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார் மும்பைக்கு அகேன்ஸ்டாக, மேட்ச் வின்னிங் செஞ்சுரி. ஒரு அருமையான மேட்ச்சு செஞ்சுரி. ஸ்டோனிஸ் வந்து அது மாதிரி அங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டாக குட்டடி கோயினேன் நல்ல பிளாட் விக்கெட்டில் போட்டு அன்றைக்கி நல்லா டியூ வந்துச்சு, நொறுக்கிட்டான். அன்றைக்கி அவனை வச்சு தூக்கி கொண்டாடுறான்லே. என்ன பண்ணுறது பாருங்கள் நண்பர்களே. ஒரு பிளாட் விக்கெட்டு, டியூ வேறு, அதில் அடிச்சுக்காரன்னு அவனை தூக்கி கொண்டாடுறான்லே. மயங்கியாவது வருவாரான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். போத் டீம்ஸ் பிளேயிங் இந்த ஃபஸ்ட் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2024. ஓகே, ரெடி. ஜெய்ப்பூர். இதுக்கு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் மார்ச் ஆன் 24 போட்டிருக்காங்க. அன்பீட்டன் 82 சஞ்சு சாம்சன், லீடு பை. ஆமாம், கரெக்டு. எல்ஐஜி வந்து அந்த மேட்சை வந்து தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்சை வந்து 36 ரன் என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மா வந்து நல்லா பவுலிங் போட்டு 20 ரனில் மேட்ச் ரன் பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களுக்கு, லக்னோவுக்கும் ராஜஸ்தானுக்கும். மயங்க் யாதவ் கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருக்காப்புல. சரிங்களா. ஸ்ரீராம் டீம் அசிஸ்டன்ட் கோச் பார்த்தீங்கன்னா மயங்கி க்ளோஸ் த கம்பேக் ரிட்டர்ன்ஸை போட்டிருக்காப்புல. சித்தார்த் மரிமாறன் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ரீசெண்ட் கேமில் ரிமைனிங் இன்ட்ரெஸ்டிங் போட்டிருக்காங்க. அவங்க 11ஸ் பார்த்தீங்கன்னா டிகாக், ராகுல், ஸ்டோனிஸ், பட்டிக்கல் வேஸ்ட்டு, பூரானும் நல்ல, தீபக் கூட வேஸ்ட்டு, ஆயுஷ் பதானி ஓகே, குணால் பாண்டியா ஓகே, ஹென்ரி ஓகே, பிஸ்னாயில் ஓகே, மோனிஷ்கான் ஓகே, மயங்கா யாஸ்தா அது எனக்கு தெரியும். பொறுத்து வந்து பார்க்கலாம். மயங்க் வருவானா இல்லை அடுத்த மேட்ச் வருவானு தெரில. சந்தீப் ரிட்டன் வந்து அன்றைக்கி மும்பைக்கு அகேன்ஸ்டாக 5 for 18 எடுத்தார். நல்லா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. போல்ட்டு நல்லா போடுறாரு. அஸ்வின், ஜடேஜா, சரி அஸ்வின், ஜக்கல், நம்மால் இவன் அவன் பேர் என்ன பேர், ஆவேசம் எல்லாம் நல்லா போடுறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் நண்பர்கள், என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம். அவங்க டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதே டீமாக தான் இருக்க போகுது, எந்த மாற்று கருத்து இருக்காது. மகாராஜ் வேணால் உள்ளே வரலாம். பவுல் பழுது, ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு, பராக்கு, கிட்மயர், பவல், த்ரோல், அஸ்வின், டெல், போல்ட்டு, ஆவேஸ், சந்தீப், சகல். கோயினன் டிகாக் ஐபிஎல் பை தி ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 28.8 கேமில் அடிச்சிருக்காரு. ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் இப்போ 350 என்னமோ அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த 350 வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 145 ஸ்ட்ரைக் ரேட் கீழே தான் அடிச்சிருக்கிறாப்புல. ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க T20 பிலோ 125 போட்டிருக்காப்புல பவுலிங் கீ பவுலர்ஸ்லாம். போல்ட்டு, சந்தீப், ஜகால், அஸ்வின் நல்லா போடக்கூடிய ஆளுங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா அஸ்வின் பார்த்தீங்கன்னா 1 wicket 7 மேட்ச்சில் எடுத்திருக்காப்புல. ஆவரேஜ் 240. அஸ்வின் வில் டெல் யூ தட் விக்கெட் டேக்கிங் பிகம் த relevant T20 is may be right on one hand. Sign economic rate 8.9. Early identified the Yuvan Chahal 8.83. Happen taken 13 wicket this season. What different possible worrying that Ashwin is not right left-hander best down the usual extent. His economic rate 8.68. Left-hander is worst to any IPL season. LG, Deepak, Nicholas Puran, Kunal Pandya. Possibility Padikkal the top 8. Can Ashwin dominate his favorite match? பார்ப்போம். பரவாயில்ல, எக்கனாமிக்காக போட்டிருக்காப்புல. சகல் அதே எக்கனாமிக்கில் விக்கெட் எடுத்துருக்காப்புல. அதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. பிச்சு கண்டிஷன் ரெட் சாயிலாக பேக் சாயிலும் போட்டிருக்காங்க.
எவ்ரி கேம் லக்னோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி ஆன் ஒன் ஹோம் சைடு போக அகாட் ஆஃப் திஸ் கேம் லாவ் கண்ட்ரோலிங் கேம் போட்டிருக்காங்க. பிளாக் சாயில் விக்கெட்டு பிச்சு ராயல் கம் வித் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்கு எப்படி என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங் எடுத்தால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக செகண்ட் பேட்டிங் டியூ வந்துடுது, அதனால் பிறந்துறான். நல்லா பேட்டுக்கு வருது நல்லா ஈஸியாக, அதனால் அன்றைக்கி ஜெயிச்சா நம்ம கூட. ராயல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணிக்காங்க டைம் விளாண்டதில். அதனால் ராயல்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மயங்க் யாதவ் பெஸ்ட்டு மிடில் ஓவர்ஸ் எக்கனாமிக் ரேட் 5, ஆவரேஜ் 7, மினி பவுலர் ஐபிஎல் மினிமம் 30 பால்னு போட்டிருக்காங்க. சஞ்சு சாம்சன் இஸ் 5 ஹிட்ஸ் அவே ஃப்ரம் த பிகம் த 10th மெம்பர் ஆஃப் 206 இன் ஐபிஎல் கிளப்பு. ஓகே ரெடி, இதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் மொத்தம் இன்றைக்கி வந்து பிச்சு எப்படின்னு தெரில நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட்டிங்கு தான் வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓரளவுக்கு செகண்ட் பேட்டிங்னா ஈஸியாக வின் பண்ணதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டாக நடந்த 2 மேட்ச் அப்படி தான் போயிருக்கு. அன்றைக்கி டீகாக் வந்து நம்ம கூட வந்து இந்த லக்னோ பிச்சில் ரொம்ப சுமாராக தான் விளாண்டாப்பில், ராகுல் தான் நல்லா விளாண்டாப்பில். மற்றபடிக்கு நல்லா ஓரளவு விக்கெட் இல்லாமல் தான் போச்சு அந்த மேட்ச்சு. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியாக 4 மேட்ச்சில் எல்ஜி 1 மேட்ச் தான் வின் பண்ணிக்கிறான். ஆர்ஆர் 3 மேட்ச் வின் பண்ணிக்கிறான். ஆர்ஆர் 3 மேட்ச் வின் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐஜி 1 வின்னு, ஆர்ஆர் 3 வின்னு, அதுபோலே பார்த்தாச்சு. டாஸ் வந்து எல்ஐஜி வந்து ஒரே ஒரு வின்னு தான், அவங்க 3 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. ஆர்ஆர் இன்றைக்கி அவன் தான் வின் பண்ண போகிறான். பேட் 2 டைம் பண்ணிக்கிறான் சஞ்சு. இவங்க வந்து 2 பேரும் பீல்டு ஒரு டைம் பண்ணிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் 2 டீமுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 173க்கு 6, இவங்க 193க்கு 4. லோயஸ்ட் ஸ்கோர் 154க்கு 8, அவங்க 144க்கு 6. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 160.75, அவங்க 170. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து 7.25, அவங்க வந்து 5.5. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தீபக் கூட 112, மோஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா சஞ்சு 123, மோஸ்ட் விக்கெட் போல்ட் 7, பிஸ்னாயில் 3, ஸ்டோனிஸ் 2க்கு 8, 28 பெஸ்ட் பெர்ஃபார்மர் விக்கெட் போட்டு. செகல் 4 for 41. இந்த ஸ்டேடியத்தை பற்றி பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 35 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 17, பவுலிங் ஃபஸ்ட்டு, பேட்டிங் செகண்டு 17, எல்லாம் ஈக்குவலாக போயிருக்கு. டாஸ் வின் பண்ணால் கிட்டத்தட்ட 18 டைம் பேட் ஃபஸ்ட்டு, 17 டைம் பவுல் ஃபஸ்ட்டு. மோஸ்ட் பிளேடு பார்த்தீங்கன்னா எல்ஐஜி தான் விளாண்டுருக்காங்க. 11 மேட்ச்சு 6 வின்னு. மோஸ்ட் லாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒடிசா 6, இன்றைக்கி சேர்த்துக்கோங்க 7வது லோவஸ்ட்டாக. பஞ்சாப் கிங்ஸ் 8 ரன்னில் அதிகமாக வச்சுருக்காங்க. எல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 144, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 128. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.4, ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.54. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 22.12. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 23.63. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.91. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பேர் பார்த்தீங்கன்னா 22.79. எல்ஜி ஆர்ஆர் திஸ் வென்யூவில் பார்த்தீங்கன்னா விளையாடவே இல்லை. இது வரைக்கும் ஆர்ஆர் இந்த பிச்சில் விளையாண்டதே இல்லை. கிட்டத்தட்ட எல்ஐஜி தான் 11 மேட்ச் விளாண்டு 4 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறான், 6 டைம் மேட்ச் வின் பண்ணிக்கிறான். ஆவரேஜ் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 156க்கு 1. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.18. மோஸ்ட் ரன் கேஎல் ராகுல் 9 இன்னிங்ஸில் 354, ஸ்டோனிஸ் 11 இன்னிங்ஸில் 238, பாண்டியா 10 இன்னிங்ஸில் 201. ஐஎஸ்சி ஸ்கோர் ஸ்டோனிஸ் 47 பாலுக்கு 89, மும்பைக்கு அகேன்ஸ்டாக. ராகுல் ஜிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக 53 பாலுக்கு 82. ராகுல் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 56 பாலுக்கு 24. இப்படி தான் வண்டி ஓடிட்டு இருக்கு நண்பர்களே. பெஸ்ட்டு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 9 இன்னிங்ஸில் ராகுல் 44, பாதவனி 35, பாண்டியா 33. இதான் ஓடிட்டுருக்கு நண்பர்களே. நன்றி. அதனால் ஓரளவுக்கு கஷ்டமான பிச்சு, ஓரளவுக்கு பேட்டிங் இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொறுத்திருந்து கொஞ்சம் நல்லா விளாட்லாம். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன ஏதுன்ட்டு. பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 5 for 14, டிசிக்கு அகேன்ஸ்டாக மார்க்வுட். ஆஷ் தாகூர் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 5 for 30. பாண்டியா பார்த்தீங்கன்னா 3 for 11, ஜிடிக்கு அகேன்ஸ்டாக. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ரவி பிஸ்னாயில் 10 இன்னிங்ஸில் 13, பாண்டியா 9 இன்னிங்ஸில் 11, தாகூர் 10 விக்கெட்டு 6 இன்னிங்ஸில். பெஸ்ட்டு எக்கனாமிக் மிஸ்ரா 3 இன்னிங்ஸில் 5.88, மயர்ஸ் 2 இன்னிங்ஸில் 6, மார்க்வுட் 2 இன்னிங்ஸில் 6.12. பெஸ்ட்டு பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மார்க்வுட்டு 7, தன்வீர் சிங்கு 1 இன்னிங்ஸில் 9.5, மிஸ்ரா 10.6. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பிளேயர் ஃபார்ம் ஏதாவது போட்டிருக்காங்களே எவனு பார்க்கலாம். படிக்கல, அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிட்டான், அது வேறு விஷயம்.
ஆமாம். ராகுல் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காப்புல. ஒரு 82, ஒரு 39, ஒரு 39, ஒரு 33 எல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. டீகாக்கு ஒரு 6, ஒரு 19, ஒரு 10, ஒரு 54, ஒரு 0 அவ்வளோதான். சரிங்களா? மகேஷ் ஆடல. ஸ்டோனிஸ் 124, ஒரு 8, ஒரு 10, ஒரு 8, ஒரு 58 இதான் ஓடிட்டுருக்கு. தீபக் கூட அது வேஸ்ட்டு, அது பார்க்கவே வேஸ்ட்டு. தீபக் கூட